ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தக்காளி தொக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். 2 நாள் வச்சு நம்ம பயன்படுத்தினாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் போல் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. நல்லா ப்ரௌன் கலராக நிறம் மாறி வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளி தொக்கு. இப்போ நறுக்கி வச்சுருக்க எல்லா தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா இது மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டதும் நம்ம மூடி போட்டு சிம்லேயே கொஞ்ச நேரம் அப்படியே வேக வச்சுக்கலாம். பாருங்கள், மூடி போட்டு சிம்லேயே வேக வச்சதுனால நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. தக்காளி எல்லாம் மசிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். திரும்ப ஒரு வாட்டி நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்து நீங்கள் பிரட்டி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி நல்லா பிரட்டி விட்டுருங்க. திரும்ப மூடி போட்டு சிம்லேயே நம்ம வேக வச்சிடலாம். நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுடுங்க. ஒரு சில தக்காளி குழையாமல் இருந்தால் அதையும் கரண்டி வச்சு இது மாதிரி மசிச்சு விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா குழைய வெந்து வந்துடுச்சு. தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வெந்துடுச்சு. இப்போது நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணி சேர்க்காம எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால தக்காளி தொக்கு ட்ராவலுக்கு ஏற்ற வகையில் இருக்கும். கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம 2-3 நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த தக்காளி தொக்கு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தக்காளி தொக்கு. ட்ராவலுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய சிம்பிளான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.